கதை நேரம். உலக நாட்டு கதைகள். தேவையின் அளவு. லியோ டால்ஸ்டாய் அவர்களால 1886 வருஷம் இந்த கதை எழுதப்பட்டது. இப்ப அத கேட்கலாமா? முன்னாடி ஒரு காலத்துல ரஷ்ய நாட்டுல பஹோம் அப்படிங்கிற விவசாயி ஒருத்தர் இருந்தாரு. அவரோ மிகவும் கடினமான உழைப்பாளி. அவர்கிட்டயோ ஒரு சிறிய அளவு நிலம் இருந்தது. அதை வச்சு அவரோ தன் குடும்பத்தோட ஓரளவுக்கு நிம்மதியாக வாழ்ந்துட்டு வந்தாரு. ஆனா அவருக்கோ ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. ச்சே, என்கிட்ட மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமா நிலம் இருந்திருந்தா நானு கவலையே இல்லாம வாழ்வேன். அந்த பிசாசுக்கு கூட நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு தனக்குத்தானே அடிக்கடி பேசிப்பாரு. இப்படி ஒரு சமயம் இந்த பஹோம் பேசுறத அவரோட விவசாய நிலத்துக்கிட்ட இருந்த மரத்துக்கு பின்னால இருந்து ஒரு பிசாசு கேட்டுச்சு. ஓஹோ, இவனுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கா? இவனுக்கு நிறைய நிலத்தை தான் கொடுத்து பாப்போம், என்ன செய்யறாங்கிறது தெரிய போகுது அப்படின்னு நினைச்சு வஞ்சகமாக சிரிச்சுது. அன்னிலிருந்து இந்த பஹோமோ மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நிலம் வாங்க ஆரம்பிச்சான். முதல்ல அவங்கிட்ட இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஒரு நிலத்தை வாங்கினான். ஆனாலும் அவனுக்கோ அதுல திருப்தி ஏற்படல. ச்சே, இன்னும் கொஞ்சம் அதிகமான நிலம் இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அப்படி நினைச்சது மட்டும் இல்லாம தன்னோட சொத்துக்களை எல்லாம் வித்து வேற ஒரு ஊருக்கும் போனான். அங்க அவனுக்கோ 100 ஏக்கர் நிலம் கிடைச்சது. அதை வச்சு அவன் மகிழ்ச்சியா இருந்திருக்கலாம்ல. ஆனா அவனோட பேராசை எங்க விட்டுது? அது இன்னும் வளர ஆரம்பிச்சுது. அது அப்படி வளர ஆரம்பிச்சதும் கொஞ்ச நாள்லேயே ஒரு வியாபாரி பஹோம் கிட்ட வந்து, இந்த பாருங்க, தொலை தூரத்துல ஒரு பழங்குடி மக்கள் வாழறாங்க. அவங்க கிட்ட நிறைய நிலம் இருக்கு. அங்க நீங்க போனீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச விலையில நிறைய நிலம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்ட உடனே பஹோமோட கண்கள் பளிச்சுன்னு பெருசாக விரிஞ்சுது. என்னது, கொஞ்சம் விலையில நிறைய நிலம் வாங்கலாமா அப்படின்னு பேராசை பயங்கரமாக படர்ந்தது. உடனே தன்னோட ஊர்ல இருந்து கிளம்பி அந்த பழங்குடி மக்கள் வாழற ஊருக்கு போய் சேர்ந்தாரு இந்த பஹோம். அந்த ஊர் மக்களோ ரொம்பவும் கனிவானவங்க, அன்பானவர்களாக இருந்தாங்க. அவங்களோ பஹோம் கிட்ட ஒரு விசித்திரமான சலுகைய சொன்னாங்க. இந்த பாருங்க, நீங்க எங்களுக்கு 1000 பணம் கொடுத்தா போதும். நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கும் போது நீங்க நடக்க ஆரம்பிக்கணும். சூரியன் மறையறதுக்குள்ள நீங்க எந்தெந்த இடங்களை எல்லாம் சுத்தி வரீங்களோ அந்த நிலம் எல்லாம் உங்களுக்கே சொந்தம். ஆனா ஒரு நிபந்தனை, சூரியன் முழுமையாக மறையறதுக்குள்ள நீங்க கிளம்பின அதே இடத்துக்கு திரும்பி வந்துடணும். அப்படி வர தவறுனீங்கன்னா உங்களுக்கு நிலம் கிடைக்காது. அதே நேரத்துல உங்களோட பணமும் உங்களுக்கு திரும்பி தரப்பட மாட்டாது அப்படின்னு தெரிவிச்சாங்க. இத கேட்டதும் பஹோமுக்கோ அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. ஆஹா, நானு நல்லா வேகமாக ஓடி மிகப்பெரிய நிலத்தை சுத்தி வந்துடுவேன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். மறுநாள் காலையில சூரியனும் உதிச்சுது. பஹோமோ அந்த இடத்திலிருந்து நடக்க தொடங்கினான். அவன் நடந்து போன வழிகள்ல நிறைய செழிப்பான நிலங்களையும் அழகான புல்வெளிகளையும் பார்த்தான். ஆஹா, இந்த நிலமும் வேணும், அந்த நிலமும் வேணும் அப்படிங்கிற ஆசையில அவன் இன்னும் கொஞ்ச தூரம்னு நடந்துகிட்டே போனான். மத்தியான வேலை ஆயிடுச்சு. வெயில் வேற ரொம்ப வாட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அவனுக்கோ ரொம்ப களைப்பாகவும் இருந்தது. ஆனாலும் அவன் நிறுத்தவே இல்லை. இன்னும் கொஞ்ச தூரம் போனா அதிக நிலம் கிடைக்குமே அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தான். இப்படி கொஞ்ச தூரம்னு ஓடினவன் ஓடிக்கிட்டே இருந்தான். திடீர்னு தான் அவன் கவனிக்க ஆரம்பிச்சான்.
அச்சச்சோ, சூரியன் மறைய தொடங்கிடுச்சே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு இந்த பஹோமுக்கோ பயம் வந்துடுச்சு. சூரியன் மறைஞ்சதால பயம் கிடையாது, இந்த சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள அவன் கிளம்பின இடத்துக்கே போகணும்ல, அந்த பயம். அப்படி இவன் கிளம்பின இடம் இன்னும் ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. அவனோ மூச்சு வாங்க பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சான். அவனோட கால்கள்லயோ வழியில முள்ளும் கல்லும் குத்தி ரத்தமே வழிய ஆரம்பிச்சிடுச்சு. வேகமாக ஓடினா இதயம் பயங்கரமா லப்டப் லப்டப்னு அடிச்சுக்கும்ல, அப்படி அவனோட இதயமும் கூட பலமாக துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இவனோ தன் மனசுல, ஆஹா, சூரியன் மறையறதுக்குள்ள நம்ம அங்க போயிடணுமே, இல்லன்னா நமக்கு நிலம் கிடைக்காம போயிடுமே அப்படின்னு தன் உயிரை பணயம் வச்சு பயங்கரமாக கண்ணு முன்னு தெரியாம ஓடினான். கடைசி நேரத்துல சூரியன் மறையற அந்த பொழுதுல அவன் கிளம்பின அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அப்படின்னு பயங்கரமாக மூச்சு வாங்கி அவனால பேசக்கூட முடியல. அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அவன் வந்ததை பார்த்து கை தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. பஹோமோ அவன் வந்த அந்த எல்லையையும் தொட்டுட்டான். அவனுக்கோ அவன் சுத்தி வந்த எல்லா நிலங்களும் சொந்தம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா இதுக்கு அடுத்த வினாடியே ஒரு அதிர்ச்சி ஒண்ணு நடந்தது. ஓடி வந்த வேகத்திலையும் களைப்புலையும் பஹோமோட இதயம் பயங்கரமாக துடிச்சுக்கிட்டு இருந்தது தானே. அதனால அவன் அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இந்த பஹோமோட வேலைக்காரனோ நிலத்துக்கு நீர் பாய்ச்சறதுக்காக பக்கத்திலேயே ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சிருந்தான். பஹோமோ மயக்கம் போட்டு அந்த பள்ளத்துல விழுந்திருந்தான். கடைசியில அவனோட உடம்பு அந்த பள்ளத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு இருந்தது. உலகத்தையே சுத்தி வரணும் அப்படின்னு நினைச்ச இந்த பஹோமுக்கோ கடைசியில கிடைச்சதோ அவன் விழுந்த அந்த பள்ளம் அளவுக்கு இருந்த அந்த நிலம் மட்டும்தான். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? பேராசை பெரு நஷ்டம். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எப்பயுமே மகிழ்ச்சியாக வாழ கத்துக்கணும். அளவுக்கு மீறின ஆசையோ எப்பயும் மனுஷனை பிரச்சனையில தான் கொண்டு போய் விடும். சரியா? அவ்வளோதான்.